ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 7 சென்ட் லேண்டில் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான நார்த் ஃபேஸிங் 4BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, வீட்டை முழுக்க சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி 10க்கு 11 அடி சைஸில் கோர்ட்யார்டு கொடுத்து அதுக்கு ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி ஓப்பன் டு ஸ்கை ரூஃபுக்கு கிளியர் டஃபன் கிளாஸ் போட்டிருக்காங்க. செகண்ட் ஃப்ளோர் டெராஸில் 11க்கு 22 அடியில் ரூஃப் டாப் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸை ஸ்டீல் ஃப்ரேமில் ஃபேப்ரிகேட் பண்ணி படியை மரத்திலே செஞ்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு யூனிக்காக கிராண்டாக இருக்குது. நைட் டைம்லேயும் எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கிறதுக்காக மொத்தம் 270 லைட்ஸ் இந்த வீட்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கோபுரம் டிசைனில் உட்டன் பூஜா ரூம், சிட் அவுட்டில் ஃபுல் கிரானைட் புத்தா ஸ்டாச்சு, ஹாலுக்கும் டைனிங்க்கும் இடையில ஒரு பியூட்டிஃபுல் உட்டன் பார்ட்டிஷன் வால், ஃபஸ்ட் ஃப்ளோரில் 2 ஃப்ரண்ட் பால்கனியை கனெக்ட் பண்ணுற மாதிரி சென்டரில் ஒரு பேசேஜ் ஏரியா. இது எல்லாமே இந்த வீட்டோட மற்ற ஹைலைட்ஸாக இருக்குது. இந்த ஹவுஸை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 7 சென்ட், அதாவது 3050 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 45 அடி அகலமாகவும் 67.25 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். பாக்ஸ் ஷேப் ஸ்ட்ரக்சரில் பிளான் பண்ணி ஃப்ரண்ட்டில் 2 பால்கனி கொடுத்து அதில் ப்ரௌன் உட்லுக் டைல்ஸும் ஸ்டீல் பைப்பில் பர்கோலா டிசைன்ஸும் கொடுத்து நிறைய அவுட் சைட் லைட் ஃபிட்டிங்ஸோட எலிவேஷனை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. கேட்டை மைல்டு ஸ்டீலில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் ப்ரௌன் WPC பேனல்ஸை ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது ஓப்பன் டைப் கார் பார்க்கிங். ஃபியூச்சரில் இதை கவர் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. சைடில் கார்டன் வைக்கிறதுக்காக சின்னதாக ஸ்பேசஸ் விட்டு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஹெவி டியூட்டி பார்க்கிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. காம்பவுண்ட் வாலை ஃபுல்லாக இன்டர்லாக்கிங் பிரிக்ஸ்லேயே கட்டிட்டாங்க. இது அவுட் சைட் டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 4க்கு 7 இந்தியன் டாய்லெட் டைப். நைட் டைம்லேயும் வீட்டோட எக்ஸ்டீரியர் லுக் ரொம்ப அழகாக இருக்கிறதுக்காக அவுட் சைடில் நிறைய லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பேஸ்மெண்ட் ஹைட்டை அதிகப்படுத்தியிருக்கிறதுனால 5 படிக்கட்டு ஏறி சிட் அவுட்டுக்கு போகிற மாதிரி கட்டியிருக்காங்க. படிக்கட்டுக்கு டார்க் கலரில் குவாட்ஸ் ஸ்லாப் லே பண்ணியிருக்காங்க. சிட் அவுட்டோட சைஸ் 6க்கு 10. சிட் அவுட்டுக்கு ரைட் சைடில் 6க்கு 22 அடியில் வராண்டா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஃப்ளோருக்கு ஆன்டி ஸ்க்ராட்ச் ஃபுல் பாடி டைல்ஸும் வாலுக்கு ஸ்டோன் கிளாடிங் டிசைன் டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. எண்டில் புத்தர் சிலை வச்சுருக்காங்க. இந்த புத்தா ஸ்டாச்சு ஒரிஜினல் கிரானைட்டில் செஞ்சது, ஜெய்ப்பூர்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. பேக்ரவுண்டுக்கு க்ரீன் ஆர்டிஃபிஷியல் கிராஸ் மேட்டும் சைடு வாலில் ஃபுல்லாக கிரானைட் கொடுத்து இந்த ஸ்பேஸை சூப்பராக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது அவுட்டோருங்கிறதுனால மழை பெஞ்சாலும் ஃபால் சீலிங் எதுவும் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பைசன் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் நிறைய ஸ்பாட்லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட மெயின் டோர். டீக்குட் டோர் நார்த் ஃபேஸிங்கில் இருக்குது. வீட்டுக்குள்ளே என்டர் ஆன உடனே லேவிஸான லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 21. ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபெட்டே ஸ்லே பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடில் லூவர்ஸ் டிசைன்ஸ் எல்லாம் கொடுத்து ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் ஒரு பெரிய உட்டன் டிவி யூனிட் செஞ்சுருக்காங்க. ஹாலுக்கும் டைனிங் ரூமுக்கும் இடையில பெரிய உட்டன் பார்ட்டிஷன் வால் அமைச்சு அதில் டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ் வைக்கிற மாதிரி டிசைன் பண்ணி மேலே நிறைய ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்து பார்ட்டிஷன் வாலை செம்ம அட்ராக்டிவாக டிசைன் பண்ணியிருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் அழகாக ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் செஞ்சு
சென்டரில் சிஎன்சி கட் டிசைன் பேனல்ஸ் பொருத்தி பேக்ரவுண்டில் அக்ரலிக் சீட் வித் லைட்டோட கொடுத்து சீலிங்கை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் பெட்ரூம் அண்டு ஸ்டோர் ரூமுக்கு ஃப்ளஷ் டோர்ஸ் சூஸ் பண்ணி அதுக்கு மைக்கா சீட்டில் லேமினேட் பண்ணாமல் வுட் பாலிஷிங் ஒர்க் பண்ணி அதில் ஸ்டீல் பீடிங் டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. இது ஸ்டோர் ரூம், சைஸ் 10x11. நிறைய திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கடப்பா ஸ்டோனில் நிறைய ஷெல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் சேஃப்டி பர்பஸ்க்காக தேவையான இடங்களில் சிசிடிவி கேமராஸ் இன்ஸ்டால் பண்ணி அதோட மானிட்டர் யூனிட்டை இந்த ஸ்டோர் ரூமில் கொடுத்துருக்காங்க. இது பூஜா ரூம், முழுக்க உட்லேயே செஞ்சுருக்காங்க. மேலே கோபுரம் டிசைனும் ஃப்ரண்ட்டில் சிஎன்சி கட் டிசைன் ஒயிட் பேனல்ஸும் டோர்ஸில் நிறைய பெல்ஸும் அது போக பிராஸில் எலிஃபென்ட் டிசைனில் டோர் ஹேண்டில்ஸும் கொடுத்து பூஜா கேபினெட்டை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. பூஜா திங்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு வசதியாக கீழே ட்ராவர்ஸும் அது போக கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. அடுத்து கோர்ட்யார்ட், சைஸ் 10x11. ஃப்ளோருக்கு வுட் டிசைன் மேட் ஃபினிஷ் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கோர்ட்யார்டுக்கு ஹை ரூஃப் ஸ்ட்ரக்சர் பிளான் பண்ணி இங்கே நிறைய சூரிய வெளிச்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக மேலே ஓப்பன் டு ஸ்கை கொடுத்து அதை கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் சைடு வாலுக்கு வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதில் ஒவ்வொரு வுட்டுக்கும் இன்சைடில் ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருக்கிறது பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் செம அழகாகவும் இருக்குது. இது மேலே ஃபஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஃப்ரேமை மெட்டலில் ஃபேப்ரிகேட் பண்ணி ஸ்டெப்ஸும் அது போக சைடு ஹேண்ட் ரெயிலை ஃபுல்லாக வுட்லேயே செஞ்சு பாலிஷ் அடிச்சிருக்காங்க. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. வாலுக்கு மேட்சிங்காக சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சுருக்காங்க. நார்த் சைடு வாலுக்கு பூரா வுட்டில் பேனலிங் ஒர்க் செஞ்சு அதே டிசைனில் அட்டாச்சு பாத்ரூமோட டோரும் கொடுத்துருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 4x10. எண்டு வாலில் ஃபுல் லென்த் மிரரும் ரைட் சைடில் லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோபும் கொடுத்துருக்காங்க. ட்ரெஸ்ஸிங் ஏரியாவையும் பாத்ரூமையும் செப்பரேட் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு கிளாஸ் பார்ட்டிஷன் வால் அமைச்சிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 6x10. வால்ஸுக்கு கிளாசி ஃபினிஷ் டைல்ஸும் ஃப்ளோருக்கு ஆன்டி ஸ்கிட் ஃபுல் பாடி டைல்ஸும் லே பண்ணியிருக்காங்க. வீட்டை ஃபுல்லாக சிமெண்ட் இன்டர்லாக் பிரிக்ஸ்லேயே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இன்டீரியர் வால்ஸுக்கு பிளாஸ்டரிங் ஒர்க் செய்யாமல் டைரெக்டாக பட்டி வச்சு ப்ரைமர் அடித்து பெயிண்ட் அடித்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அடுத்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சனுக்கு என்ட்ராரோ, லெஃப்ட் சைடில் டைனிங் ஸ்பேஸ், சைஸ் 10x11. பார்ட்டிஷன் வாலில் கூட ஸ்டோரேஜ் கேபினட்ஸ் கொடுத்துருக்காங்க. பார்ட்டிஷன் வாலில் நிறைய ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்கிறதுனால லிவிங் ஏரியாவில் என்ன நடக்குதுங்கிறத கிச்சன் இல்லைனா டைனிங் ஏரியாவிலிருந்து நாம் ஈஸியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
கார்னரில் குவாட்ஸ் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட். சவுத் ஈஸ்டில் கிச்சன், சைஸ் 10x10. டேபிள் டாப்புக்கு குவாட்ஸ் ஸ்லாபில் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காஸ்ட்லி. இதோட ப்ரைஸ் ₹380 per square feet. கிச்சனுக்கும் டைனிங்க்கும் இடையில பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் டாப் பிளான் பண்ணியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக உட்டன் பேஸ் கேபினெட்ஸ். வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்காக கார்னரில் உட்டன் பேஸ்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க. மினி டால் கேபினெட்டுக்கு சட்டர் டைப்பில் டோர் கொடுத்துருக்காங்க. மேலே யூ ஷேப்பில் பெரிய லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் செஞ்சுருக்காங்க. சைடில் நிறைய டால் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராண்ட் லுக்குக்காக எல்லா கேபினெட்ஸுக்கும் ப்ரொஃபைல் ஹேண்டில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது பேக் சைட் எக்ஸிட் உட்டன் டோர். இங்கே டேபிள் டாப், சிங்க் எல்லாம் ப்ரொவைட் பண்ணி இதை யூட்டிலிட்டி ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. சவுத் சைடு வாலுக்கு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெயிண்டில் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லான்ச், சைஸ் 8x10. அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோ, சைஸ் 10x16. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 4x5. ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும் கீழே வார்ட்ரோப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x6. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க.
அடுத்து பெட்ரூமில் இருந்து சின்ன பேசேஜ் வழியாக ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோ. சைட் வாலில் டெரகோட்டா கிளே ஜாலியில் விண்டோ பிளான் பண்ணியிருக்காங்க. பால்கனி சைஸ் 10x11. இங்கேயும் சைடு வாலில் கிளே ஜாலிஸ் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கு அருமையாக இருக்குது. எலிவேஷன் டிசைனுக்காக ஸ்டீல் பைப்பில் பர்கோலா டிசைன்ஸ் போட்டிருக்காங்க. கீழே வெரண்டாவில் கொடுத்துருக்குற மாதிரி இங்கேயும் வால்ஸுக்கு ஃபுல்லாக ஸ்டோன் கிளாடிங் டிசைனில் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. ப்ரௌன் வுட் டிசைனில் யூபிவிசி விண்டோஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டில் மொத்தம் 2 ஃப்ரண்ட் பால்கனி இருக்குது. அந்த 2 பால்கனியும் கனெக்ட் பண்ணுறதுக்காக சென்டரில் ஒரு பேசேஜ் ஏரியா கொடுத்துருக்காங்க. இந்த பால்கனியோட சைஸும் 10x11. ரெண்டு பால்கனியும் கனெக்ட் பண்ணி வீட்டை ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருக்காங்க. தேர்டு பெட்ரூமில் இருந்து இந்த ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ரு ஆகிறதுக்காக கிளாஸ் அண்ட் யூபிவிசியில் ஸ்லைடிங் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. இது தேர்டு பெட்ரூம், சைஸ் 10x16. ப்ளூ, க்ரீன், ரெட்டுன்னு ஒவ்வொரு பெட்ரூமையும் வேறு வேறு கலர் தீமில் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது ட்ரெஸ்ஸிங் ஏரியா, சைஸ் 4x10. எல்லா மாஸ்டர் பெட்ரூம்லேயும் தனியாக ட்ரெஸ்ஸிங் ஏரியா கொடுத்து வசதியாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 6x10, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற 4th பெட்ரூம் என்ட்ரு. சைஸ் 10x11. பெட்ரூமில் ஸ்பெஷல் என்னென்னா சின்னதாக ஒரு மினி கிச்சன் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5x5. சின்னதாக கவுண்டர் டாப், சிங்க், பேஸ் கேபினட்டோட கொடுத்துருக்காங்க. ஃபாசெட்டுக்கு சிலிகான் ஃப்ளெக்சிபிள் ஹோஸ் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த டைரெக்ஷனில் தண்ணி வேணுமோ அந்த டைரெக்ஷனில் பைப்பை ஈஸியாக பெண்ட் பண்ணிக்கலாம்.
இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5க்கு 5. வெஸ்டர்ன் கிளாசெட்டுக்கு கன்சீல்டு டைப் ஃப்ளஷ் டேங்க் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெராஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே கொடுத்துருக்காங்க. கோர்ட்யார்ட் ரூஃபை ஃபுல்லாக ஓப்பனாக விட்டு அதுக்கு கிளியர் டஃப் அண்ட் கிளாஸில் கவர் பண்ணி சென்டரில் ஒரு பெரிய சாண்டிலியர் லைட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டெராஸ் ஃப்ளோருக்கு ஃபுல்லாக ஒயிட் கூலிங் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச இடமான ஸ்விம்மிங் பூலுக்கு வந்துட்டோம். இதோட சைஸ் 11க்கு 22. ஆழம் 5 அடி விட்டுருக்காங்க. இந்த வீடு சேல்ஸுக்கு இல்லை. எபிக் இன்ஃப்ராங்கிற கோயம்புத்தூர் பேஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிளைண்ட்டுக்கு மானாமதுரையில் கட்டி கொடுத்துருக்காங்க. நீங்களும் இந்த மாதிரி லக்ஸுரியஸ் ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா எபிக் இன்ஃப்ராவை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்டர்லாக் பிரிக் ஹவுஸில் ரூஃப் டாப்பில் ஸ்விம்மிங் பூல் கட்டியிருக்கிறத ஃபஸ்ட் டைம் இந்த வீட்டில் தான் பார்க்குறோம். இந்த வீடு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.